டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவின் மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி திமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் கடலூரில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் பன்ருட்டி சாலையில் திரண்ட அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மாணவர் அணி செயலாளர் திரு இள புகழேந்தி, இந்த விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணையை ஏற்க முடியாது என தெரிவித்தார். ஜெயலலிதா சிபிசிஐடி விசாரணை போட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிபிசிஐடி விசாரணை என்பது அவர்களுடைய துறையிலேயே இருக்கிற ஒரு பிரிவு. ஆகவேதான் அனைவரும் சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள். சிபிஐ விசாரணை வலியுறுத்தி தான் இந்த மறியல். இங்கே அனைத்து இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த மறியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக இதற்கு உரிய பதில் வந்தாக வேண்டும். இந்நிலையில் விஷ்ணுபிரியா மரணத்தில் உரிய நீதி விசாரணை நடத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. திருச்செங்கோட்டில் டிஎஸ்பியாக பணிபுரிந்து வந்த விஷ்ணுபிரியா அவர்கள் துறையினுடைய மேலிட நிர்பந்தத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்ற செய்தி அதிர்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கிறது, வருத்தகரமான செய்தியாக இருக்கிறது, பதட்டத்தை உருவாக்கியுள்ளது அரசு பணியாளர்கள் மத்தியில். அவர் நேர்மையான அதிகாரி என்பதும், அதேபோல தலைமைச் செயலகத்தில் பணியாற்றியவர் என்பதும், ஐஏஎஸ் உள்ளிட்ட பரீட்சைகளுக்கு தேர்வாவதற்கான பரீட்சைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதும், தற்போது அந்த துறையில் நேர்மையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதும் வெட்ட வெளிச்சமான ஒரு செய்தியாக தெரிகிறது. அவரோடு பணியாற்றிய இன்னொரு பெண்மணி தன்னுடைய வேலையே போனாலும் பரவாயில்லை என்று அவர் நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் உடனடியாக தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு அரசு பணி ஆற்றுபவர்களுக்கு இம்மாதிரி ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கொடூரமான செயல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முன்வர வேண்டும்.